நம்ம எதிர்பார்த்த மாதிரி எம்ஐ வந்து உடனே கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணுற மாதிரி தான், லாஸ்ட் பால் லாஸ் ஆகிட்டாங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. டிசி வந்து 145 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து 190 எடுத்தாங்க. ஓப்பனிங் வந்து என்ன செட் ஆகும், அது ஹீலி மேட்சஸ் மட்டும் வந்துட்டாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இவங்களுக்கு மும்பைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டுமே உடனே விட்டனால சிவியர் பிராண்டும் ஹர்மன் பிரித்துக்காகவும் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நல்லா அடிச்சே விளாண்டாங்க. 195ங்கிற பெரிய டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அடிக்க முடியாமல் டிசி வந்து 145 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி என்ட்ரி மட்டும்தான் அங்கே டிசியில் நல்லா விளையாடினாங்க. வேறு யாருக்கும் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு 50 அடிச்சிருந்தாங்க, வேறு யாரும் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமலேகர் 3 விக்கெட்டும் என்கேரி 3 விக்கெட் எடுத்தாங்க. சிவி பிராண்ட் 2 விக்கெட் எடுத்தாங்க. இது அப்புறம் வந்து நேற்று என்னோட ஃபேண்டசி டீம் இப்படி தான் இருந்துச்சு. நேற்று நான் இப்படி தான் போட்டிருந்தேன். 7 பேர் வந்திருந்தாங்க, 4 பேர் வரல. அதில் ஏக்கிங் வந்து விளையாடாமல் வந்திருக்காங்க, நான் அதை கவனிக்கலை. அது அவங்களும் உள்ளே எடுத்திருந்தா அவங்களுக்கு வேலை வேறு யாரும் எடுத்திருந்தா உள்ள 8 பேர் வந்திருக்கலாம். பட் ஒரு பிளேயர் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து என்கேரி, அமலேகர், சி என்ட்ரி 3 பேருக்கும் கொடுக்க சொல்லியிருந்தேன். நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போயிருப்பீங்க கண்டிப்பாக நேற்று. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற பிளேயர் வந்து ஏ கார்னர், டிவைன், வேர்கம், அந்த 3 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக மிஸ் ஆக அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ரேணுகா சிங் தாகூர் வந்து செகண்ட் போலிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து எடுக்காமல் போகலாம். இப்போ இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கும் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக வந்து எல்லி கொடுங்க. அப்புறம் ஏ சர்மா, அனுஷ்கா சர்மா ஆல்ரவுண்டரில், அப்புறம் கெய்க்வாடு, தன்வார், இவங்க 4 பேருக்கும் வந்து ரிஸ்கியாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் கேப்டன் வந்து மோனிக்கு கொடுக்கலாம். நல்ல அவங்க வந்து பெரிய நாக்கு விளாடுவாங்க, 100லாம் ஈஸியாக அடிப்பாங்க அந்த பிளேயர்லாம். வால்வெட் வந்து சேசிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் கார்னர், காப், டிவைன், சி என்ட்ரி, வார்காம். அதில் இந்த 3 கார்னர், டிவைன், வார்காம், இந்த 3 பேரில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்களும் ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டு 2 பேர் வரீங்களா, அதில் ஒரு ஆள் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்படி இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காப்பும் வந்து போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால், அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்கோர், நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து தரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் உண்டு. அதனால் வந்து அவங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.